slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough. Set. மக்களே ஹர்மால் பீச் வரும் பயணம் தான் அந்த இடத்துல ஹர்மால் பீச்சில் ஓஹோ வரும் பயணம் சாப்பிட்றாங்க மக்களே. போகிறோம், வெள்ளைக்காரங்களை பார்க்குறோம், ஒரு செல்ஃபி எடுக்கிறோம், அதை அப்லோட் பண்ணுறோம். என்ன இவ்வளோ வெள்ளையாக்குறாங்க? பெயிண்ட் அடிச்சுட்டு வராங்களா வெள்ளைக்காரங்க? அதனால் வெள்ளைக்காரங்க சொல்கிறாங்க. அட்ரா ஷாக்கா டே வெள்ளைக்காரப்பையா நான் அப்படி போகிறேன். மக்கள் எல்லாமே ஜஸ்ட்டு ஃபன்னு தாங்க, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு காமெடியாக இருக்கும் தான் எடுக்கிறேன், அதுக்கோசரம் கழுவி ஊற்றிடாதீங்க. ஓகே, ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் சும்மா அதுமாதிரி ஃபன்னுக்காக பண்ணுறோம். அதை வச்சுட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க யாரையும். நாங்கள் யாரையும் ப்ராப்ளமாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம ஒரு விலாகாக பண்ணுறோம். அவங்களாம் நம்ம வீடியோ பார்க்க கூட மாட்டாங்க, சீனை கூட மாட்டாங்க. அவங்களாம் அதோட அழகான வீடியோலாம் பார்ப்பாங்க. நியர் ஹார்மால் பீச் வந்தாச்சு. ஹார்மால் பீச். தேங்க்யூ கூகுள் மாதாஜி, perfectly invited me. Thank you. Bye bye. How much parking price? Yeah, thank you Google. हाँ 3 कितना? ये गाड़ी 30. कितना आवर? 4 hour. Okay, thank you. 200. பீச்சை பார்க்கத்தான் நாம் வந்தோம். ஹார்மல் பீச்சில் 30 ரூபா பைக் பார்க்கிங். பரவாயில்ல, நல்ல விஷயம். அம்மே 30 ரூபா வாங்கிங்கடா. என்னடா பண்ணுறீங்க? வாங்கி குப்பிலியாக போடுறீங்க. அது கொண்டா ரெடி பண்ணுறதுக்கு என்னடா கூறுகட்ட பசங்களா? கோவா சிஎம்ஏ கட்டணும், சரி அவ்வளோதான் மரியாதை. வாங்குற காசு கரெக்டாக பண்ணி கொடுக்கணும்ல. பைத்தியக்கார பசங்க அடிக்கிற வெயிலில் வண்டி வயதில் விட்டு போகணும். சும்மா ஒருத்தங்களாம் 30 ரூபா. அர்பல் பீச்சுக்கு வந்திருக்கோம் நாங்க 3 பேரும். பாருங்க பைபிள் இருக்கிற அப்படியே பாருங்க என்ன இது அவுட்ஃபிட் தெரியுமா? நம்ம தளபதி பீச் படத்தோட லாஸ்ட் சாங்கா போட்டு இதே தெரியுமா? தளபதிக்கு புத்துணி போட சொல்லி கத்து கொடுக்கறதுக்காக. துப்பாக்கி பார்ட் 1 அப்படிதான். துப்பாக்கி பார்ட் 2க்கு விருதா தயாரா ஹீரோ. ஓகே, இதுக்கு மேல பீச் இந்த பீச்சில் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஆமாம், இந்த பீச்சில் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம், அதோட நம்ம ஃபாரினர்ஸ் இன்னும் அழகாக இருப்பாங்க, அவங்களே ரசிச்சுட்டு போகலாம். கண்டிப்பாக. ஓகே மக்களே, இப்போ நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டு யாரும் தெரியலையே. இப்போ நம்ம இருக்க பீச் வந்து அங்கே ஒரு ஃபாரினர்ஸ் எப்படின்னு கிடக்குறான் ப்ரோ பீச்சில். அவன் தான் ஃபாரினர்ஸா? ஓ அவனா? அவன் தான் படிச்சுட்டு இருக்கான். இதுதான் ப்ரோ சொர்க்கம். ஹலோ டியர் காய்ஸ், இந்த பீச்சோட நேமை நான் நிறைய இடத்துல தப்பா சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கங்க. இந்த பீச்சோட நேம்னு பார்த்தீங்கன்னாக்கா அரம்பல் பீச். நார்த் கோவால இருக்கிற பாகா பீச், சஞ்சனா பீச் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிகமான ஃபாரினர்ஸ் இருக்கிற இடம் இது ஒரு இடம் தான். வேற லெவல்ல இருக்கிறாங்க, எல்லாமே ஒரு ஃபாரினர்ஸ் தான். நம்ம இந்தியாவில் இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் இருந்தாலும் சரி, நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் எல்லா பீப்புள்ஸும் இந்த இடத்துல வந்துட்டு போவாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் எதுவும் காட்டிருக்க மாட்டேன் அதிகமா, ஏன்னா அவங்க எல்லாருமே பீச்சில் குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, போட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. அதை நம்ம வீடியோவில் காட்டுறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை தவிர்த்துட்டோம். அரம்பல் பீச்சுக்கு வாங்க, வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா இருக்குது. இந்த இடத்துல நிறைய ஸ்டேஸ் இருக்குது. அதாவது வாகா பீச், அஞ்சனா பீச் எல்லாம் பார்த்துட்டு நேரம் வந்து அரம்பல் பீச்சுக்கு ரூம் ஸ்டே எடுத்துக்கங்க. சூப்பரா இருக்கும், நைட் லைஃப் சூப்பரா இருக்கும். நைட் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணாக்கா நீங்க பாகா பீச்சில் தான் என்ஜாய் பண்ண முடியும். ரொம்பவும் சூப்பரான இடம் தாங்க இந்த அரம்பல் பீச். யாரும் வந்தாலும் வந்துட்டு போங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும், வேற லெவல் என்ஜாய் பண்ணலாம், செம்ம ஃபன்னா இருக்கும். பாய்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்.
நாங்கள் அப்படியே எங்கள் ஐஸ் கடை இருந்துச்சு, ஐஸ் கடையில் ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். 2-3 ஃபாரினர்ஸ் கிட்ட பேசணும், நல்லா பேசினாங்க. அப்புறம் இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ஸ்வீட் லேக்னு ஒன்று இருக்குது, கடலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்வீட் லேக் இருக்குது. அந்த இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அங்கே தான் வேற லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்பீங்க. எப்படிக்குது கலர் கலராக இருக்குதுண்ணா, ஓவே கலராக இருக்குது. நான் கலராக இருந்தா தப்புன்னு சொல்லிட்டு கலராக மாற்றிட்டேன் என்னையே. வாட்டியா பியூட்டிஃபுல், வா 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 வா, செம்மையாக இருக்குது மக்களே. அப்படியே கொஞ்சம் தூரம் விளாக் பண்ணே போகலாம். வாய்ஸ் சரியாக கேட்காதுன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மைக்கால் எது எடுத்துன்னு வரல, அது எடுத்துனா தான் இந்த ட்ரெஸ்ஸில் போட முடியல, அதனால மைக் எடுத்துன்னு வரல. ஓகே, செம்மையாக இருக்குது அம்பர்லா பீச். வா மக்களே, அப்படியே பாருங்கள், செம்மையாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். மக்களே, நம்ம அருண் ப்ரோவும் என்ன கேப்டன் ப்ரோவும் கெவின் ப்ரோ முன்னாடி போயிட்டாங்க. நான் உள்ள கடலில் இறங்க மாட்டேன் எப்பவுமே, அதனால நான் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறேன். அவங்க போய் எங்கன்னா என்ஜாய் பண்ணுறோம், உள்ளே போயிட்டாங்க. நமக்கு அது போய் பிடிக்கவே எப்போ சைட்லேயே நின்று ரசித்து போயிடும், அவ்வளோதான். நான் எப்போ உள்ளே இறங்க மாட்டேன். சூப்பராக இருக்குது பீச்செல்லாம், பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில். வந்தீங்கன்னாக்கா மறக்காமல் அம்பரலா பீச் வந்து போங்க. நான் பேர் ஆம்பரலாவும் ஏதோ ஒரு பீச்சு வந்து போங்க. அம்பல் பீச்சானோ அம்பல் பீச்சுன்னு இருக்கும் பேர், அது வாயிலே வர மாட்டுது. நல்லா இருக்கும், மஸ்ட்டாக என்ஜாய்மெண்ட்டு. நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க, அழகாக ரசிச்சுட்டு அப்படியே வந்த வழி பார்த்துட்டு போங்க, நல்லா இருக்குது. ஓகே, இந்த பீச்சை பார்த்தாச்சே. அதுக்கடுத்து ஸ்வீட் லேக் அதை இருக்குதான், ஸ்வீட் லேக் அதை பார்க்கலாம் மக்களே. அப்பா, என்ன ஃபாரினர்ஸு, சும்மா ஃபாரினர்ஸு தான். இவங்கெல்லாம் வந்து தான் லாஸ்ட்டில் நமக்கு இங்கே ரேட் அதிகமாகி போச்சு. இந்தியன்ஸ் மட்டும் வர மாதிரி தான் எல்லாமே ரேட் கரெக்டாக இருந்திருக்கும். வச்சு தீட்டுறானுங்க மக்களே, சரியான ரேட்டு, கிட்டுலேருந்து எல்லாமே. ஹலோ மக்களே, இப்போ அரம்பல் பீச் பார்த்துட்டு அடுத்து ஸ்வீட் லேக் போயின்னு இருக்கிறோம். போகிற வழியெல்லாம் பாருங்க, ஒரு கடைகளாக இருக்குது, வேற லெவல் இருக்குது எல்லாமே. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸாக இருக்கிறாங்க. இந்த அரம்பல் பீச் கிட்ட எல்லாமே ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் தான் இருக்குது. நம்ம இந்தியா மக்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸே கம்மியாக தான் இருக்குது. பேக்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே வரவங்களாம் பார்த்து கற்றுக்குவாங்க போகுது, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போகிறதுக்கு. அந்த மாதிரி நல்லா இருக்குது. அதுவும் ஒரு டிசைனாக இருக்குது. அது வரைக்கும் நம்ம பார்க்காத டிசைன்லேயே ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது கூட இங்கே வந்து ஹேண்ட்மேட் ட்ரெஸ்லாம் நிறைய இருக்குது. இதை பார்த்தோன்னா அப்படியே போனோம். இந்த அரம்பல் பீச் சரௌண்டிங்கில் தான் இந்த மாதிரி கடைகளாக இருக்குது. யாருன்னா நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசார்ட் நிறைய இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணீங்க, சூப்பரா இருக்குது, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் மக்களே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பைக் பார்க்கிங்க்கு பெய்டு பார்க்கிங் தான் இருக்குது. எல்லாமே 50 ரூபாய் 100 ரூபான்னு ஒரு இடத்துல 50 ரூபாய்க்கு பெய்டு பார்க்கிங் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஸ்வீட் லேக் பார்க்கலான்னு போயின்னு இருக்கிறோம். நம்ம கோரைடர்ஸான அருண் ப்ரோட யூடியூப் ஐடியும் கவின் ப்ரோடைய யூடியூப் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அவங்களும் கோவா விழாக வேற லெவல்ல தரமா பண்ணி நிற்கிறாரு. இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கிற மக்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய். கோவா மேன் ஒன்லி டாக்கிங் இங்கிலீஷ், நோ தமிழ். வெளிநாட்டவர் அதிகமாக வந்து செல்லும் ஒரு இடமாக கோவா அமைந்துள்ளது. பனஜி ஏரியா நம்மளை பற்றி கோர்வைங்கிறது நல்லா நீட்டாக இருக்கு. உக்காஞ்சது இல்லாமல் பீரு அது லொட்டு லொஸ்லாம் வாங்கணுமா, அதெல்லாம் எங்களுக்கு பழக்கலைன்னா